அந்த இறகா, அந்த சிவந்த மூக்கா, கிளிங்கிறது என்ன அப்படின்னு பற்றி ஒரு 4 வரி கவிதை நடக்கும். நல்ல பவர்ஃபுல்லான ஒரு போயிட்டு அதை படிச்சுட்டு அவங்களால ஒரு சின்ன இது இருந்தது. அதை பிரசுரம் பண்ணோம். யுவன் சந்திரசேகர் பேர்காரங்கிட்ட ஃபோனில் கேட்டு ஒரு வாரம் கழிச்சு ஆஃபீஸ் வந்தார். வந்து அவர் என்ன கேட்ட முதல் வார்த்தையை நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே மாட்டேன். ரொம்ப அப்பதான் புதனோட பார்க்குறாரு. அறிமுகப்படுத்தணும்னே பாஸ்கர் உற்சாகமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படி ஒரு பார்க்கணுன்னே உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு நம்ம கேட்போம். உற்சாகமாக இருக்கீங்களான்னு கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ மட்டும் இல்லை, அவர் நான் அப்புறம் ஒரு 10-15 தடவை பார்த்து கேட்கணும் வருஷத்துல. எப்போ பார்த்தாலும் உற்சாகமாக இருப்பீங்கன்னு கேட்பாரு. அவர் உற்சாகமாக இருப்பார். எனக்கு அவரை பார்த்தோன்னே ஒரு எனர்ஜி வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நான் நெருங்கி பழகலையே தவிர அவரை மானசீகமாக நெருக்கமான ஒரு மனிதராக உணர்றேன். குறிப்பாக ஜெயமோகனுக்கு 60வது பிறந்தநாள் வரும்போது நிறைய பேர் அவரை பற்றி கட்டுரைகள் எழுதுனாங்க. நான் ஒரு 10-15 கட்டுரைகள் படித்தேன். யுவன் கட்டுரை இப்போ ஒரு நாள் நைட்டு ஒரு 1 மணிக்கு நான் படிக்கிறேன். படித்து முடிக்கும் போது என்னுடைய கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு நட்பை வந்து அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக எழுதுறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா எனக்கு பட்டு. அவங்களுடைய அந்த அனுபவங்கள் அதெல்லாம் அது இன்னைக்கு அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கும்போது நான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி இருந்தாலும் அதை எழுதி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். அவருடைய இன்னொரு ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சது. அவர் ஒரு உற்சாகமான ஆள் அப்படின்னு மட்டுமே நான் நினைச்சிருந்தேன். அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு மனிதராக இருக்காரு. குடும்பத்துடைய பொறுப்புகளை சுமக்கிற அந்த அந்த டாக்குமெண்ட்ல சில விஷயங்கள் பேசுறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. என்னன்னா, குடும்பங்கிற அமைப்பு வந்து நம்மளை வந்து ஒரு விதத்தில் நம்மளோட சுயத்தை இழக்க வைக்குது. அந்த காரில் ஆடியோலாம் கொஞ்சம் கிளியரா இல்லை, நம்ம சுயத்தை இழக்க வைக்குது. எப்போவுமே நம்மளை என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்லாம் சில விஷயங்களை சொன்னார். நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப ஆழமான பார்வையை சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அவர் தெரிகிறார். ஏன்னா பொதுவாக இதை எப்படி இந்த கலந்துரையாடல் அமைக்கணும்னு தோணுச்சுன்னா, அவருடைய படைப்பு தானே இந்த டாக்குமெண்ட்ரி வந்து யுவன் அப்படிங்கிற ஒரு மனிதரை பற்றின ரொம்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். ஒரு டாக்குமெண்ட்ரி எப்படி எடுக்கப்படணுங்கிறதுக்கான அற்புதமான உதாரணமாக இந்த டாக்குமெண்ட்ரி நான் பார்க்குறேன். ஒரு ரைட்டரை, ஒரு கலைஞனை இவ்வளவு அழகா அவருடைய எல்லா விதமான டைமென்ஷனும் அதில் வெளிப்படும். அவருடைய இசை ஈர்ப்பு, மனைவியோடு இருக்கக்கூடிய நேசம், அவருடைய இயல்பு, அவருடைய பார்வை, படைப்புகளில் அவர் என்ன மாதிரிலாம் வெளிப்படுறாரு, அவருடைய இலக்கியம் சார்ந்த வாழ்க்கை சார்ந்த அபிப்பிராயம் என்ன அப்படின்ற எல்லா கூறுகளையும் ஒரு மணி நேரத்தில் ரொம்ப இயல்பா இவருக்கே தெரியாமல் இவருடைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அது அழகா ஒரு மியூசிக்கு அப்படின்னு ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு அவர் அருண்குமார். அவருக்கு என்னுடைய பெரிய பாராட்டுகளை தெரிஞ்சுக்கிறேன். இலக்கியமும் சினிமா மொழியும் தெரிஞ்ச ஒரு மனிதனால இப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்க முடியும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மனிதரை வெளிக்காட்டக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த மனிதர்கிட்டே அந்த டாக்குமெண்ட்லேருந்து எனக்கு தோன்ற கேள்விகளை பற்றி கேட்கலாம். அப்புறம் பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே வாழ்க்கை பற்றி இலக்கியங்கிறது வாழ்க்கையை என்னவா சொல்லுது அப்படிங்கிறத மாறுபடுது. வேற வேற ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் வாழ்க்கையை என்ன விதமாக அணுகுது, சமூகத்தை என்ன விதமாக அணுகுது, மதிப்பீடுகளை என்ன விதமாக அணுகுது அப்படிங்கிறதான் நம்ம எல்லாமே மாறுபடுறோம். இவர்கிட்ட இது பற்றி பொதுவான சில கேள்விகளை வைக்கலாம். அவர் ரொம்ப சுவாரஸ்யமா அதே சமயம் ரொம்ப ஆழமா பேசக்கூடியவர். அதனால நான் வந்து குறைச்சு இல்லை ஆஃபர் பண்ணேன். இல்லை ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் இருக்கட்டும். ஸோ அந்த கேள்விகளை அவர்கிட்ட முன்வைக்கலான் இருக்கேன். நீங்களும் ஏதாவது கேள்விகள் ஒன்று கேட்கலாம். முதல் கேள்வியாக நான் அவர்கிட்ட கேட்குறது வந்து, நான் என்னவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம நிறைய படிக்க படிக்க அறிவுன்றது அதிகமாகிட்டே இருக்கும். அறிவு அதிகமாக நம்மளுடைய எமோஷனல் கனெக்டிவிட்டி, சக மனிதர் பார்க்கறதெல்லாம் வந்து ஒரு கரார்த்தன்மை அடையும் அப்படின்னு நான் சில பேர்கிட்ட பார்த்துருக்கேன். உங்ககிட்ட அது நேர்மாறாக இருக்கு. அது எப்படி அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லணும். வணக்கம் நண்பர்களே. இது மைக் ஒர்க் ஆகுதுங்க. அபிமானத்தின் பேர்ல நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க. நல்லா சீரியஸா எடுத்துக்கணும், நல்லா எடுத்துக்கணும், நம்ம இயல்பா இருக்கும். இவர் கேட்கறது என்னன்னா, நிறைய படிச்சாக்க உள்ள ஒரு ஆள் வந்து வறண்ட மாட்டானா அப்படிங்கிறது தான் அப்படிதான் கேட்குறாங்க. படிக்கிற புஸ்தகத்தை பொறுத்து எல்லா புஸ்தகமும் ஒரே மாதிரி வரல வைக்க. அப்புறம் உங்களோட தேர்வு வந்து உங்க மனோபாவத்துக்கு ஏற்றதா இருக்குமானால் அது உங்க மனோபாவத்துக்கு செறிவூட்டக்கூடியதா தான். நீங்க வலுவந்தமா உட்காந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு புஸ்தகத்தை மண்டையில கொஞ்சம்
ஞானம் ஏந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து படிச்சோம்னு சொன்னாக்க அந்த தொந்தரவுனாலே மனசு வறண்டு போகும். முடியாத ஒன்றை படிச்சிருக்கோம், ஒரு இழவும் புரியலை, யார்கிட்டையும் நம்ம கேட்டுக்கவும் முடியாது. கேட்டால் அவங்க சேர்த்து வச்சிருக்கலாம் நம்மகிட்ட கொட்டுவாங்க, இதை புரிய வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் புரிஞ்சிருக்காது. அப்போ ஆனால் புரிஞ்ச மாதிரியான பாவனை உணர்வு. இப்படி உங்களோட சுற்று வட்டாரம், உங்களோட நெருக்கமான நண்பர்கள், நீங்கள் யாரோட தொடர்ந்து உரையாடிக்கிட்டு இருக்கீங்க, யாரோட உங்களுக்கு சமர் இருக்கு. உங்களுக்கு எதிர்முனையில் ஒரு எழுத்தாளர் இருப்பார். அப்போ அவர் எழுதுறது வந்து உங்களை எந்த விதமாக தொந்தரவு பண்ணுது அல்லது எந்த விதமாக உங்களுக்கு சரி மூட்டுதுங்கிற மாதிரி தொடர்ந்து என்ன சொல்லலாம்னு சொன்னால், நான் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு உதவிகரமான புத்தகங்களை தான் நான் படிக்கிறேன். எல்லாத்தையும் படிக்கணும், இதில் வந்து கற்றுத்துறை போகிறணும் அப்படின்லாம் ஒரு ஆசையும் கிடையாது. ரைட்டருக்கு அதெல்லாம் வேண்டாம். ரைட்டருக்கு வந்து அவருக்கு ஏதோ ஒன்று சொல்றதுக்கு இருக்கு இல்லையா, இதை தெளிவாக சொல்றதுக்கு, இதை கொஞ்சம் செழுமையாக சொல்றதுக்கு உதவிகரமான விஷயங்களை படித்தா போதும். நான் சைக்காலஜிஸ்ட் இல்லை, நான் சைக்காலஜியை முழுக்க படித்து கரை கண்டு அப்புறம் ஒரு கதை எழுதணுங்கிறது இல்லை. தத்துவத்துக்காக தான், வரலாற்றுக்காக தான், சயின்ஸுக்காக தான், சோஷாலஜிக்கும் அதுதான். நான் ஒரு மானுடவியல் அறிஞராக இருந்தால் ஒரு கதை எழுதணும்னு ஒரு நிர்பந்தமும் கிடையாது. மானுடவியல் எனக்கு பிடிக்கும்னா நான் படிச்சுக்கலாம். அது அவ்வளவையும் கதையில கொண்டு வந்து கொட்டணுங்கிறது இல்லை, ஆசிரியர்களை தொந்தரவு பண்ணணுங்கிறது. இப்போ ஒரு சாயலை காமிச்சா போதும், ஒரு சொல் வழியா ஒரு கோட்பாடு உள்ள போகும், ஒரு 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 சொல் வழியா ஒரு துறை உள்ள போகும். அந்த வாசிக்கிறவருக்கு அதுல ஆர்வம் இருந்ததுன்னா அவர் தானா போய் படிச்சுக்கிட்டாரு. ரைட் எதுக்கு முழுக்க எல்லாம் ப்ரொஃபஸரா அவர் பாடம் நடத்தவா வந்துருக்காரு. ஃபுல்லாக ஒன்றும் இல்லை. இது மாதிரி சில விஷயங்களை தெளிவு பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் நல்லா இருக்கு. நன்றி சார். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கவனிச்சேன். நான் இவரோட பேசிட்டு இருக்கிற 2வது முறையோ 3வது முறையோ ரமேஷ் வித்யா நானும் இவர் பேசிட்டு இருக்கோம். அப்போ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே வந்து கீழே நின்று தொங்கிட்டு, சிலுவையில் தொங்கிட்டு இருக்க இயேசுநாதரை தான் பார்த்துட்டு இருப்போம் ரொம்ப நாள். முதல்ல டாலி தானே சார். டாலி தான் முதல் முறையா கேமராவை கொண்டு போய் இயேசுநாதருக்கு பின்னாடி வச்சான், இயேசுநாதருக்கு மேலே வச்சான். இவர் தொங்கிட்டு பாரு, முன்னாடி வந்து அவருக்கு உலகம் இருக்கும். அந்த பொசிஷனை அவனை மாத்துனது வந்து அந்த இயேசுநாதருடைய அந்த பிம்பத்துக்கு வேறொரு அடையாளத்தை கொடுக்குது, வேறொரு டைமென்ஷன் கொடுக்குது. ஒரு கலைஞனுக்கு வந்து அவனுடைய பார்வை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இந்த டாக்குமெண்ட்ரிலுமே நான் பல இடங்கள்ல இவர் இதை சொல்றாரு. எந்த கோணத்திலிருந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ நீங்க இப்ப சொன்னீங்க என்ன எழுதணும் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு இளம் எழுத்தாளர்னு வச்சுங்க சார் பேச்சுக்கு. அப்போ நான் வந்து ஒரு விஷயத்த பார்க்குறேன்னா அது எந்த கோணத்தில் பார்க்கணும், என்ன மாதிரி எழுதணும் சார், அது பொதுவாக நீங்கள் சொல்லுங்கள். சக இளம் எழுத்தாளருக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். வச்சுக்கோங்க சார் சொன்னேன். ஆமாம் ஆமாம். பொதுவாக வந்து கேட்குறாங்க, இளம் எழுத்தாளர்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் மலேசியாவில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தப்போ அங்கேயும் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், வளரும் எழுத்தாளர்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. நல்லா வளருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவங்களுக்கு முகம் சுட்டிடுச்சு, ஒரு பதில் எதிர்பார்க்கல. அது ஆசீர்வாதம். அது ஒரு ஜென் குருட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, ஆசீர்வாதத்துக்காக போயிருக்கும்போது அவர் சொல்றாரு, அப்பன் சாகுறான், மகன் சாகுறான், பேரன் சாகுறான் அப்படிங்கிறார். அப்போ திரும்ப மூட் அவுட் ஆகி இதாட்டு ஆசீர்வாதம் போனால் வரிசையா ஒரு வம்சத்தையே கொண்டு எடுக்கிறாரு இந்த மனுஷன் அப்படின்ட்டு. அப்போ கூட வந்து நண்பர் சொன்னார், இந்த ஆர்டர் மாறிச்சுன்னா என்ன ஆகும்? அப்பா பையன் பேரன் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் வந்து இயற்கையோட இணைஞ்சதா நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆர்டர் மாறினா என்ன ஆகும்? பெரும் துக்கம் கவிஞ்சிருப்பீங்க. அப்போ இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அவங்கள்ட்ட அந்த பதிலை சொன்னோடனே அவங்க முகம் சுட்டிட்டாங்க. அப்போ நான் மேற்கொண்டு சொன்னேன், வளர்றவங்க யார்கிட்டையும் எதையும் கேட்காதீங்க, நீங்களா வளர்ந்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வளர பிடிக்குதோ வளர்ந்துக்கோங்க. உங்க சூழல் வந்து இதை அனுமதிக்குமானால் இன்னும் வேகமா சந்தோஷமா வளருவீங்க. அனுமதிக்கலைன்னா உங்களை மாத்திப்பீங்க. இல்லை நீங்க கரெக்டா தான் இருக்குன்னு நம்புறீங்க, சூழல் தான் உங்களுக்கு தொந்தரவா இருக்கு, சூழலை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுவும் மாறாம நீங்களும் மாறாம நீங்க கோ எக்ஸிஸ்ட் ஆகலாம். ரொம்ப அடிப்படையா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களோட அக சுதந்திரம் ஒன்று இருக்கு. அதுக்கு எதிரான எதையும் நீங்க அலோவ் பண்ண வேண்டியதில்லை. இதை பண்ணாம இருக்கும்போதே நீங்க யாரோட சுதந்திரத்துக்கு எதிரான ஆளாக இருக்க மாட்டீங்க. இது ரொம்ப அடிப்படையான ஒரு அறிதல். இதுதான் கிருஷ்ணமூர்த்தி, ஜெய கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான யாரோலாம் வந்து இதைத்தான் சொல்றாங்க, உன் செல்ஃபை வாட்ச் பண்ணு, உன் செல்ஃபை அப்படின்னு. ஆமா, அப்படி இல்லை. நாம வந்து நம் காலத்திய ட்ரெண்டுகளுக்கு, நம் காலத்திய நம்பிக்கைகளுக்கு, நம் காலத்திய நிர்பந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆட்பட்டுக்கிட்டே இருக்கும். சட்டை போட்டுக்கிறதுல இருந்து சாப்பிட்றது இருந்து, திடீர்னு ஒரு நாள் காலையில் எல்லார் வீட்லையும் குலோப் ஜாமுன் பண்றாங்க தீபாவளிக்கு.
அது நரகாசுரனுக்கும் சம்பந்தம் இல்லை, இது தீபாவளி உள்ளூர்காரருக்கும் சம்பந்தம் இல்லை. உள்ளூர் பலகாரம் கூட காணாம போச்சு. கருப்பட்டி பலகாரம் பண்ணுவாங்க, மண்டை வெள்ளை பலகாரம் பண்ணுவாங்க. அதெல்லாம் விட்டு எல்லார் வீட்லயும் திடீர் அது குலோப் ஜாமுன் நார்த் இந்தியன் பண்ற மாதிரி பண்ண மாட்டோம். திடீர் மிக்ஸ் மேக் பண்ணா கல்கத்தால போய் ரசகுல்லா சாப்பிட்டுருக்கேன், நல்லா இருக்குங்க. இங்க ஸ்பாஞ்ச ஜீரால போட்டு கொடுக்குறாங்கல்ல, கரையவே கரையாது. அங்க அப்படி இல்லை, அங்க போட்ட மாத்திரத்துல கரையும், ரோஜா நிறத்துல இருக்கும். ஸோ அவனோட நேட்டிவ் டிஷ் அது, அவன் சௌரியமா பண்றான், நல்லாவும் சாப்பிட்றான். நாம அதை வந்து பிரதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி சாப்பாட்டுல, உடுத்துறதுல, பேசுறதுல, படிக்கிறதுல, எழுதுறதுல எல்லாத்துலயும் எதையோ பிரதி பண்ணிக்கிட்டே இருக்கோம். உள்ளூர்ல பிரதி பண்ண முடியல, இத்தாலியில இருக்கிற ஒரு ரைட்டர் மாதிரி இங்க எழுதி பார்க்கணும். நம்மள மாதிரி எல்லாம் பிரெஞ்சுல இருந்து பண்றோம். பிரெஞ்சு தான் ரொம்ப பிடிச்சிருக்கலாம். அப்ப இது பிரெஞ்சு போர் அடிச்சதுனால லத்தீன் அமெரிக்கா போயிடுவோம். இப்படி உள்ளூர்ல இருக்கிறது இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் விட்டோம்னாலே ஓரளவுக்கு இளம் எழுத்தாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிடும் நினைக்கிறேன். அந்த கோணம் பத்தி சொல்லலாம் சார். இப்ப ஒரு ரைட்டர் எழுதுறான், கதையை எழுதுறான், எனக்கு இருக்க டவுட்டை கேட்குறேன். நான் வந்து என்னுடைய கோணத்துல ஒரு பிரச்சனையை நான் பாக்குறேன் சார். அதுல ஒரு 2-3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நான் வந்து அந்த அதை பாக்குறேன். நான் ரைட்டரா என்னுடைய ஆங்கிள் அதை நான் எழுதணுமா, இல்ல அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் எழுதணுமா, இல்ல வேற முற்றிலும் இன்னொரு பார்வையில் எழுதணுமா? எது சார் சரியா இருக்கும்? மிக மிக நல்ல கேள்வி இது. இப்போ பாஸ்கர் சக்தி வந்து ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுறாரு, ஒரு நெருங்கின நண்பருக்கு லெட்டர் எழுதுறாரு. இன்னொரு நண்பர்கிட்ட போய் கேட்க மாட்டார், நான் இந்நேருக்கு ஒரு லெட்டர் எழுத போறேன், நான் எப்படி எழுதட்டுன்னு கேட்ட மாட்டேன். அப்புறம் இவர் இந்த நண்பருக்கு எழுதுற லெட்டரும் நான் எழுதுற லெட்டரும் ஒரே மாதிரி இருக்காரு. இதுல ஒரு அந்தரங்கமான துணி ஒண்ணு இருக்கு, அந்தரங்கமான கோணம் ஒண்ணு, அந்தரங்கமான பார்வை, அந்தரங்கமான அவதானம் ஒண்ணு. இது எல்லாம் அப்படி அந்தரங்கமான ஒண்ணு எழுந்து வரும்போது அது தனித்துவமா தான் இருக்கும். இன்னொருத்தர் மாதிரி இருக்கவே முடியாது. நான் வந்து என் காதலிக்கு எழுதுற மாதிரி நீங்க உங்க காதலிக்கு எழுதுவீங்களா சார்? இத்தனை வயசுல எழுதும்போது கூட அது முடியாதுல்ல. அது அவ்வளவுதான், அவ்வளவு. அப்போ வாசிக்கிற ஆளை வந்து ஒரு முகம் தெரியாத ஒரு கூட்டமா நினைச்சு எழுதும்போது நீங்க பீடத்துல இருந்து எழுதுவீங்க. அப்போ அதுக்கு சில பாவனைகள்லாம், நீங்க பாசாக்குகள்லாம் சேர்த்துக்குவீங்க. அசத்தனம் இல்லை, இவ்வளவு பெரிய கூட்டத்தை மிரட்டணும் அப்படிலாம் இருக்கும். அப்படி இல்லாம ஒரு அந்தரங்கமான துணியில அந்தரங்கமான அறிதலை, உங்களோட அந்தரங்கமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள போகும்போது உங்களுக்குன்னு ஒரு மொழி உருவாகும். இந்த மொழியில சொல்லப்படுற எல்லாமே உங்களோட தான். அது ஒருபோது இன்னொருத்தர். இப்ப நான் வந்து புதுமை பித்தனும், பூப்ப ராஜகோபாலனும், சுந்தர் ராமசாமியும், ஜி நாகராஜன், இந்த மாதிரி விதவிதமான லாச ராமாமிரதமும், கானா சுப்பிரமணியமும், விதவிதமான ஆளுமைகள் புழங்கி போன ஒரு மொழியைத்தானே நான் கையாடுறேன். ஜெயமோகன் அந்த மொழியைத்தானே கையாடுறேன். எஸ் ராமகிருஷ்ணன் அந்த மொழியைத்தானே கையாடுறேன். எங்களுக்குன்னு ஒரு ஒரு சொல்லும் இடம் ஒண்ணு, எங்களுக்குன்னு ஒண்ணு நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு ஆசையும் உழைப்பும் ஆர்வமும் இவ்வளவு கால அனுபவமும் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சேரும் போது உபரியா தன்னுடைய இடம்னு ஒண்ணு சம்பாதிக்கிறதுக்கான ஆசையும் இருக்கும்போது அது வந்துடும் நினைக்கிறேன். எழுதுற முதல் எழுத்துலயே அப்படிலாம் இருக்காது பாஸ்கர், அதுக்கு டைம் எடுக்கும். இப்ப நான் என்னோட ஒற்றை உலகம் என்னோட தொகுப்பு, முதல் கவிதை தொகுப்பு, எனக்கு 35 வயசு. ஒரு 200 கவிதை வரைக்கும் எழுதியிருந்தேன். அதுல ஒரு 65 கவிதை வரைக்கும் பிரசுரம் பண்ணியிருந்தேன். அதுல ஒரு 35 கவிதை எடுத்து அந்த தொகுப்பு வந்தது. இவ்வளவெல்லாம் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த தொகுப்புல தேவதச்சன் இருந்தாரு, தேவதேவன் இருந்தாரு, சுந்தரராமசாமி இருந்தார், ஞானக்கூட்டு இருந்தார், பிரமிழ் இருந்தாரு. இவ்வளவு பேரும் சேர்ந்து எழுத ஒரு புஸ்தகத்தை என் பேர்ல போட்டுக்கிட்டேன். ஆனா 2வது புஸ்தகம் எழுதும் போது நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இல்ல, இவங்களெல்லாம் நம்ம நகல் பண்ண வேண்டியது இல்லை, நமக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இருக்கு. அசட்டுத்தனமாவே கூட என்னோடதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் உள்ளது. இது வரும்போது தனித்துவமான ஒரு எழுத்து வரும் அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்காது. இதை மட்டும் அசஸ் பண்ணி நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிற முடிவுக்கு வாசகர் வர வேண்டியிருக்கும். அப்படி ஒரு நிர்பந்தத்தை வாசகத்தை உருவாக்கலாம். அப்புறம் ரொம்ப பிரமாதமான நல்ல பதில் ஏதாவது பேசி உங்ககிட்ட இன்னும் இந்த கேள்வி உங்ககிட்ட தவிர்க்கவே முடியாது சார். மியூசிக் பத்தி உங்களுக்கு இசை மேலுக்கு ஆர்வம் நல்லாவே தெரியும். அது இந்த படத்துலயும் நிறைய அது வெளிப்பட்டு இருக்கு. மியூசிக்கோட ரோல் என்ன சார் உங்க லைஃப்ல? ரொம்ப நல்ல கேள்வி. மியூசிக்னு இல்லை, இன்னொரு துறையில இருக்கக்கூடிய அபிமானம், அந்த துறையோட ஒழுங்கு, அந்த துறையோட ஒழுங்கு, இதெல்லாம் வந்து எழுத்துக்குள்ள வந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவருக்கு வந்து அறிவியல் மேல இருந்த
மிகப்பெரிய பிடிமானம். அது வந்து அவரோட எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுல ஒரு ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தர்க்கம் இருக்கு. அந்த 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 தர்க்கம் வந்து உங்களை அறியாமலே உள்ளுக்குள்ள வரும். இப்போ நீங்க இசைன்னு சொன்னாக்க ஜெயமோகன் சிம்மட்ரின்னு சொன்னாலே அதை நான் இன்னொரு வார்த்தையால சொல்லுவேன், ஹார்மனின்னு சொல்லுவேன். அப்போ ஒரு ஒரு பேர் இசைவு ஒண்ணு எல்லாத்துக்குள்ளே இருக்கு. அது எப்படி சொல்றேன்னு சொன்னாக்கா, ஒழுங்கற்றது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நான் வழக்கமா சொல்ற ஒரு உதாரணம் இருக்கு. குண்டு பல்பு இருக்கு. அந்த குண்டு பல்பு வந்து ஒரு முழுமை, அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். கீழே விழுந்து உடைஞ்சு போகும், சிதறி கிடக்கு. இந்த சிதறல் வந்து இந்த முழுமைக்கு எதிரானது. அப்ப இத ஆர்டர்னும் இத டிசார்டர் அப்படின்னு நம்ம ஒழுங்கின்மை அப்படின்னு பார்க்கணும். சிதறின பல்புகளுக்கு எல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கு. அதுல பெர்ஃபெக்டான ஒழுங்குல இருக்கு. சிதறின பல்பு அப்படித்தானே இருக்கும், பல்பு சிதறல் அப்படித்தானே இருக்கும். இது ஒரு பார்வை. இந்த பார்வையை எட்டுறதுக்கு இசை மாதிரியான வேற ஒரு கலை பிரயோகம். இப்ப பாஸ்கருக்கு சினிமா உதவலாம், இன்னொருத்தருக்கு நடனம் உதவும், ஒருத்தருக்கு ஓவியம் உதவும். அப்புறம் இது எல்லாத்துக்கும் கீழே வேற ஒரு விஷயம், இசை மட்டுமல்ல, அதோட சேர்ந்து வேற ஒரு துறை மேல உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் இருக்கு இல்லையா, அது உங்களை வந்து நெறிப்படுத்தும் அப்படின்னு தோணும். நெறிப்படுத்தும்னாங்க டிசிப்ளின் ஆகும் அப்படிங்கிற அர்த்தத்துல இல்ல, உங்களை கைட் பண்ணும் அப்படிங்கிற அர்த்தத்துல. எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவலிசம் மேல ஒரு ஆசை, சயின்ஸ் மேலேயும் ஆசை. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் எதிரானது. சயின்ஸ் வந்து முழுக்க தர்க்கபூர்வமானது, ஸ்பிரிச்சுவலிசம் முழுக்க யூகபூர்வமானது. அதுல ஒருத்தருக்கு ரமணர் மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிருச்சு. கிடைச்சதை பத்தி அவர் பேசுவார், எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல மாட்டார். என்னென்ன அபியாசங்கள், என்னென்ன பயிற்சிகள் வழியா அந்த இடத்துக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காரா, யாருமே சொல்ல மாட்டாங்க. வந்து சேர்ந்த இடம் பத்தி நமக்கு சொல்லுவாங்க. ஆனா இத சொல்றதுக்கு ஒரு தர்க்க முறை ஒண்ணு அவங்க இதெல்லாம் சொல்லி ஆகவே இதேதான் சயின்ஸ். இதை பண்ணி இப்படி ஒரு நிரூபணம், இப்படி ஒண்ணு. அப்போ இந்த ரெண்டு விதமான தர்க்க முறைகளோட ஒரே சமயத்துல புழங்கும் போது இது ரெண்டுக்கும் சம்பந்தம் உள்ள ஆனா ரெண்டையும் சாராத வேற ஒரு தர்க்க முறை நமக்கு உருவாகும். அப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னாக்க, நான் உன்னை சொல்லிக்கிட்டே வரும்போது அதை நானே ரிஜெக்ட் பண்றேன். ரெண்டாவது நான் அதை ரிஜெக்ட் பண்ணதை இல்லை, நான் ரிஜெக்ட் பண்ணேன் இல்லையா, சரியில்லை, இதுதான் சரி. மூணாவது இப்படி வேற விதமா அடுக்கிட்டு போறது இந்த வாசிப்பு முறை உதவும். இந்த வாசிப்பு முறைகள் ஒண்ணுல இருந்து ஒண்ணுக்கு கிளைட் பண்ணி போகும்போது ஒரு அவசரமா இல்லாம இருக்கிறதுக்கு இசை மேலான ஆர்வம் உதவுது அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் பாஸ்கர் கேட்டதுனால இப்ப சொல்றேன். இப்படிலாம் யோசிச்சா ஒரு வரி எழுத முடியுமா, யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, எப்பவுமே எழுதி முடிச்ச உன்னை பத்தி யாரோ ஒண்ணு கேட்கறாங்க, ஆமாமா நான் இவ்வளவு பிரயாசப்பட்டாங்க பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னொரு இதை எடுத்து பாக்கெட்ல மெடல் எடுத்து நான் பாக்கெட்ல இருக்கு. இப்படிதான் எல்லாரும் ரைட்டர் பண்றாங்க. ரைட்டருக்கு தெரியாது சார் என்ன எழுதுறோம்லாம் தெரியாது. தெரிஞ்சாக்க அதே மாதிரி எழுதி வந்து உச்சத்தை தொற்ற மாட்டாரா, அல்லது அதே மாதிரி எழுதி போர் அடிச்சிட மாட்டாரா? ரெண்டுமே பண்றது இல்லை. அதுல ஏதோ ஒண்ணு புதுசா நடந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ அதுதான் அந்த அந்த சமர், அதான் சரியான வார்த்தை. அதோட எனக்கு நான் இவ்வளவு பேசிட்டு நாளை காலையில லேப்டாப் திறந்து அந்த ஏற்கனவே நீ காலில் விட்ட கதையை நாளை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும் போது திருப்பி முதல்ல இருந்து உள்ள ஓட ஆரம்பிக்கும் போது நான் அதோட ஆளாயிடும். இங்க மேடையில் உட்காந்து பதில் சொல்ற ஆள் இல்லை, லேப்டாப்ல உட்காந்து எழுதுறாங்க. அது நீங்க டான்சர்ஸ்ட பார்க்கணும். ஜெயகிருஷ்ணமூர்த்திய மாதிரியான அவரை வந்து ஒரு தடவை கார்ல போயிட்டு இருக்கும்போது கூட அந்த பூப்புல் ஜெயகருங்கிற அந்த மாதிரி அவரை சுத்தி ஒரு 5-6 பேர் எப்பவுமே இருப்பாங்க. இப்போ இவரு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப அன்னைக்கு ஏதோ ஒரு டாபிக் பத்தி பேச போறாரு, அதை பத்தி இவங்கள்ட்ட எதுவுமே கலந்துக்கல. அப்ப இந்த அம்மா சொல்லுங்க, ரொம்ப கவலையா இருந்தது, இப்படி இருக்காரு, என்ன பேச போறாருன்னு தெரியல, இவ்வளவு நாள் சம்பாதிச்ச பேர் பூரா நான் ஒரே ஒரு கதை எழுதி கெடுத்துக்குவேன் இல்லையா, அது மாதிரி. அப்போ அப்படி கவலைப்பட்டே போறாங்க. மேடையில போனா அன்னைக்கு ஸ்பீச் பிரமாதமா அமைஞ்சிருக்கு, ரொம்ப பிரமாதமா பேசுறாரு. அப்ப திரும்பி வரும்போது கேட்கிறேன், எப்படி கிருஷ்ணாஜி அது எப்படி உங்களுக்கு நடந்தது? அந்த மேடையில உட்கார்ந்து இருந்தான்ல அந்த ஆளுக்கு நிறைய தெரியும் போது அப்படிங்கிறார். அப்போ the man on the days seems to know much மாதிரி ஏதோ ஒரு இங்கிலீஷ் சரியா வராது, இந்த ஞாபகத்துல இருக்கு. அப்படி சொல்றாரு. இப்படி எல்லாருக்குமே அப்படிதான். அப்போ நம்ம மேடையில பாஸ்கர் நிறைய மேடைகள்ல பேசியிருக்காரு. எப்பவுமே 3 ஸ்பீச் அவருக்கு இருக்கும். எப்படின்னா இதெல்லாம் பேசணும்னு நினைச்சிருப்பார், அப்புறம் இப்போ ஒண்ணு பேசுவார். இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பேச விட்டு போச்சு, இதையும் சேர்த்துருக்கலாமோ அப்படின்னு நினைப்பார். ஒரு லெட்டருக்கு ஒவ்வொரு கதைக்கு 3 நான் எழுதின 10 நாவல் எழுதியிருக்கேன். வாங்கம்மா 10 நல்லா இருக்கீங்களா, நான் 10 கதை 10 நாவல் எழுதியிருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி 30 நாவல் இருக்குன்னு அர்த்தம்.
அப்புறம் இவர் கேட்கறதுக்கு நேரடியான பதில்கள் நான் சொல்ற மாதிரி எனக்கே தோணல. இது ஒரு பேட்டர்ன். பழகிடும், நேரத்தில் பழகிடும். கரெக்டா இருக்கா? நீங்க ரெக்கார்ட் ஆகிறத சொல்றீங்களா வேடியப்பன்? இருக்கா? உபயோகமா இருக்கு. 2-3 தடவை ஜெய கிருஷ்ணமூர்த்தி 2-3 தடவை குறிப்பிட்டீங்களா சார்? அவங்கள மாதிரி யார் சார் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இப்போ இதுல வந்து எனக்கு தெளிவா தெரியுது, நீங்க வந்து தேவதச்சன், இவர் சுந்தரம் சாமி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க ரைட்டிங்ல கூட. இந்த சிந்தனை முறையில உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஜேகே மாதிரி யாராவது இருக்காங்களா? ஜென் பத்தி நீங்க நிறைய எழுதியிருக்கீங்க, குறிப்பிட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். இந்த கேள்வி மறுபடியும் பேசலாம், அங்கேயே 2 பேர் பேசலாம். அந்த கேள்வியை கவனிச்சிங்களா சார்? எனக்கு அவ்வளவுதான் விழுந்தது. அப்புறம் உங்கள்கிட்ட வந்தேன். நல்லா இருக்கு. தத்துவத்தில் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாரு? ஜென் பத்தி அடிக்கடி குறிப்பிட்டிருக்கீங்க, ஜேகே குறிப்பிட்டிருக்கீங்க. அதுக்கு கேள்வி எல்லாம் ஏதோ தத்துவத்தில் நான் நிறைய படிச்ச மாதிரி ஒரு பிக்சர் உருவாக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்பயும் குறிப்பிட்டீங்க. ஆமா, ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பத்தி. அப்புறம் ஜெய கிருஷ்ணமூர்த்தியில விற்பனர்கள் இருக்காங்க. அவரோட அத்தனை புத்தகங்களையும் படிச்சு, அவரோட அத்தனை உரைகளையும் கேட்டு, அது மாதிரியான ஒரு அணுகுமுறை ஒன்று இருக்கு. நான் அப்படி இல்லை. நான் என்ன செய்வேன்னு சொன்னாக்கா, ஒரு புத்தகம் அல்லது 2 புத்தகம் படிக்கும்போது அவங்களோட பேட்டர்ன் நமக்கு பிடிபடும். அப்போ சில கேள்விகளை நம்மளே எழுப்பிக்கிட்டு, இது அவர் இப்படிதான் பதில் சொல்வாரு யூகிக்க முடியும். இந்த அளவுல படிச்சா போதும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன்ல மெம்பர் ஆனோம், அங்க போய் படங்கடம் பார்க்கணும் அப்படின்னாக்க அதுக்கு வேற ஒரு டிசிப்ளின் இருக்கு. நம்ம ரைட்டர், சாதாரண ரைட்டர் தானேங்க. இவ்வளவு கிருஷ்ணமூர்த்தி தெரிஞ்சா போதும், இவ்வளவு ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் தெரிஞ்சா போதும். அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி அழுக்கும் போது ஃபெய்ன்மேன் படிக்கலாம், ஃபெய்ன்மேன் அழுக்கும் போது கிருஷ்ணமூர்த்தி படிக்கலாம், அப்புறம் இடதுசாரி எடுத்துக்கிட்டு படிக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். இவ்வளவுதான். அப்போ என்னன்னு சொன்னாக்கா, ரைட்டர் வந்து மாஸ்டர் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு துறையோட மாஸ்டரா இருந்து அவன், ஆனா எல்லா துறையை பத்தியும் ஒரு மேலோட்டமான அறிதல் அவனுக்கு இருந்தாக்க அது உபயோகமா இருக்கும். அப்போ நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்போம், இதுக்கு நேர் எதிரான ஒரு அறிவியல் கருதுகோள் இருக்குன்னு சொன்னாக்க அறிவியல் தெரிஞ்சாடி இதை படிக்கும்போது சிரிப்பார், எப்படியெல்லாம் ஜல்லி அடிக்கிறான் பாருன்னு சொல்லி. அப்போ குறைஞ்சபட்சம் நெட்ல போய் தேடுற அளவுக்காவது அந்த துறையை பத்தி நீங்க ஆரம்பிக்கணும். இப்ப எல்லாமே அவைலபிளா இருக்கு. இப்போ அதுக்கு வேற ஒரு உதாரணம் சொல்லலாம். நான் ஒரு கதை எழுதியிருந்தேன். அந்த கதையில ஒரு ராவ் வருவார். அவர் பேர் வந்து சதாசிவராவ்னு பேர் வச்சிருக்கேன். அப்போ அந்த கதையெல்லாம் எழுதி முடிச்சாச்சு. அது ஒரு ஈரியான ஒரு கதை. பொதுவாக அப்படிதான் எழுதுறேன். அப்புறம் எனக்கு அதான் எழுத பிடிச்சது. அப்போ அது எழுதி முடிக்கும் போது அப்போ ஏதோ ஒரு பத்திரிகையில் ஒரு வெப் மேகசின்ல கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எழுதி 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் அதை பப்ளிஷ் பண்ணுவேன். இன்னைக்கே எழுதி சுட சுட அதை அச்சுக்கு அனுப்பணுங்கிற பதட்டம் எப்போவுமே இருந்ததில்லை. ஏன்னா நான் நிறைய தப்பு விடுவேன், எனக்கே தெரியும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஆமா இந்த இடத்துல தப்பு விட்டுருக்கேன் தெரியும். அது வரைக்கும் அந்த கதைக்கு எனக்கு ஒரு ஒன்னஸ், ரொம்ப நெருக்கமா இருக்கும் நாங்கள் 2 பேரும். அது என்ன தப்பு பண்ணாலும், இப்போ என் வீட்டம்மாக்கு அப்படிதான், நான் என்ன தப்பு பண்ணாலும் தப்பாவே பாதிக்காது. அப்படிதான் கதைக்கும். அந்த நான் எழுதின கதை வேறையா ஞாபகம் இருக்கும், வரி வரியா ஞாபகம். அப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது அதுக்கு நடுவில் வேற சில கதைகள்லாம் வேலை பார்த்துருப்பேன். அப்படிங்கும்போது இந்த கதை மறந்துருக்கும். இந்த கதையோட அவுட்லைன் ஞாபகம், ஒரு தோராயமா ஞாபகம், எது வழியா எந்தெந்த வரிகள் எந்தெந்த வார்த்தைகள் வழியா எந்தெந்த ஜங்ஷன்ஸ் வழியா நான் போயிருக்கேன்னு தெரியாது இல்லையா. திரும்ப படிக்கும்போது இல்லையே இதுக்கு அது முரணா இருக்கேன் அப்படின்னு. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு 5-6 மாசம் அது கிட்டத்தட்ட ஊர்கா பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பப்ளிஷ் பண்ணேன். அப்போ ஏதோ ஒரு வெப் மேகசின்ல கேட்டாங்க, இன்னைக்கு இன்னும் 2 நாள்ல அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 2 நாள் நம்ம போற போக்குல சொல்றோம் இல்லையா, கரெக்டா 2 நாள் மனசு ஞாபகம், ஒரு கமிட்மெண்ட். அவங்க இப்ப இது வந்ததுக்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட் பண்ண, அவங்க அதுக்கு ஒரு படம் போட்டு வாங்குவாங்க. எவ்வளவு. அப்ப அன்னைக்கு காலையில உட்காந்து கதையை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் மாத்துவராவ்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கு. ஆனா அவர் பேரு சதாசிவன் மாத்தவர் பேர் வச்சுக்க மாட்டார் இல்லையா. அப்ப நமக்கு அதனாலதான் வேர்டு வந்து அவ்வளவு சௌரியமா இருக்கு. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் போட்டு வேற ஒரு வைஷ்ணவ பேர் வச்சிட்டோம். ஆனா இப்படி ஒண்ணு நடக்கும்.
இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான பல்துறை அறிவு இருக்கு இல்லையா, அது உபயோகப்படும். உளராம இருக்கிறது, கான்சியஸா உளராம இருக்கிறது உபயோகப்படும். அப்ப தன்னை மறந்து உளறது அதுக்கு வந்து அலவன்ஸ் உண்டு தானே. ரைட்டர் மட்டும் விசேஷமா இன்ஸ்பயர் பண்ண ஆட்கள்னு சொன்னாங்க, அவங்க பேசுற ஐடியாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பெருமளவுல இன்ஸ்பயர் பண்ணாது. ஆனா அவங்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அவங்களோட வாழ்க்கையில வந்து இந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ பண்ணிருப்பாங்க, அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா. உதாரணமா ஹெமிங்வே பத்தி ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். ஹெமிங்வே நமக்கு என்ன, அவர் முக்கியமான எழுத்தாளர், நோபல் பிரைஸ் வாங்கினவர், கிழவனும் கடல் எழுதினவர். இது மாதிரி ஒரு பிக்சர் உள்ள இருக்கு. அவர் ஒரு தடவை என்ன பண்றாரு, ஒரு ஹைவேல நண்பர்களோட கார்ல போயிட்டு இருக்காரு. பெரிய டிராபிக் ஜாம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வண்டியா நிக்குது. நான் இறங்கி போய் ஒரு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது சாகசம் நிரம்பின ஆகுது. நான் போய் பாட்டு போறேன், கூடவே 2 பேர் போனா நடு ரோட்ல ஒரு கரடி உட்காந்து, அதை தாண்டி டிராபிக்கால போக முடியும். இவர் கரடி கிட்ட போறாரு. அவர் அப்படி ஒரு ஆள். அவர் வந்து நடுக்கடல்ல மீன் பிடிக்கிறது, மல்யுத்தம், அப்புறம் புல் ஃபைட்டு, இந்த மாதிரியான ஒரு முரட்டுத்தனமான ஒரு பர்சனாலிட்டி. அதனாலதான் கடைசியில் சூசைட் வேற பண்ணிச்சு. அது எப்படி, துப்பாக்கி நிறுத்தி வச்சு நெத்தி போட்டுல வச்சுக்கிட்டு ட்ரிங்கரை காலால் அமைக்கி சூசைட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு பர்சனாலிட்டி. அப்போ கரண்டிட்ட போய் காதுக்குள்ள ஏதோ சொல்றாரு. அது வளர்ப்பு நாய் மாதிரி எந்திரிச்சு ஓரமா போயிடும். இவங்க வந்த உடனே கார் டிராபிக் கிளியர் ஆயிடுது. அப்ப கேட்கிறாங்க, நீ போய் என்ன சொன்ன பாப்பா? அவர் எழுதின ஒரு பேரு ஹாச்னர், ஏஇ ஹாச்னர் பேரு. அந்த புக்கு பேரே பப்பா ஹெமிங்வே தான். அப்பா என்ன சொன்னீங்கன்னு கேட்கிறாரு. ஒண்ணும் இல்லை, நீயா எந்திரிச்சு போறியா, காதை பிடிச்சி தரன்னு ஓரத்துக்கு இழுத்து விட்டுமா அப்படின்னு கேட்டேன். பயந்து போயிட்டு என்ன பேசியிருப்பாரு, என்ன செய்ய நமக்கு தெரியாது. இதுல ஒரு துணை வம்சம் ஒண்ணு இல்லையா, அப்படிதான் ரைட்டர். அவன் வந்து ஒரு ஜூ நடத்தலையே, அவனுக்கு வந்து மிருகங்களோட எல்லாம் பெரும் பழக்கம் எல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆனா இப்படி ஒண்ணு ஏதோ குயிக்கியா ஒண்ணு தோணுது இல்லையா, இது ஒண்ணு. அப்புறம் ஃபெய்ன்மேன் மாதிரியான ஆட்கள், வேற துறையில இருக்கக்கூடிய ஆட்கள், இப்போ சார்லி சாப்ளின் மாதிரி, இவங்களெல்லாம் படிக்கும்போது ரமணர், எனக்கு ரமணருக்கும் சார்லி சாப்ளினுக்கும் ஃபெய்ன்மேனுக்கும் வித்தியாசமே தெரியாது. இதே மாதிரி மனுஷ பிறவி எடுத்து இதே மாதிரி 3 வேளை சாப்பிட்டு இதே மாதிரி பிள்ளை ஊட்டி பெற்று வளர்ந்து அல்ல பிள்ளை ஊட்டி பெற்று வளர்க்காம இருந்து ஒரே விதமான சமூகத்துக்குள்ள இருந்துக்கிட்டு அவங்க தன்னோட இன்றோடு ஒண்ணு தனியா பார்த்துருக்காங்க. அதுல ஒரு சுவாரஸ்யம். அப்போ ரமணரை பத்தி ஒண்ணு சொல்லுவாங்க. அவருக்கு கையில கேன்சர் ஆபரேஷன் நடந்தப்போ அதுக்கு அனஸ்தீஷியா கொடுக்காமலே பண்ணாங்க. அப்போ அந்த வாட்டி ஏதோ ஒரு பிராக்டிஸ் பண்ணியிருக்காருல்ல, அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு நாள் அவருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அப்ப படுத்து தூங்கிட்டு இருக்காரு, ராத்திரி பூரா முனைகிட்டு இருக்காரு. அங்க மேஜர் சாட்விக்னு ஒருத்தர் கூட இருந்திருக்காரு. அவர் வெளியில அப்படியே தூக்கம் பிடிக்காம உலாவிட்டு இருக்காரு. ரமணர் முனகிற சத்தம் கேட்குது. இப்போ மறுநாள் காலையில் கேட்கிறாரு, ராத்திரி ரொம்ப முடியாம இருந்தீங்க உங்களுக்கு, முனைகிட்டே இருந்தீங்க, சத்தம் கேட்டது. ஆமா, உடம்புக்கு ஏதோ பிரச்சனை இருந்தது உங்களுக்கு, அது சத்தம் கொடுத்துட்டு இருந்தது. அப்படிதான் சொல்றாரு, இயல்பான பதில். அப்போ அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு கேன்சர் ஆபரேஷன் பண்ண முடியும், வலி தெரியாது, வலியை வந்து வேடிக்கை. இப்போ இது வழியா ஏதோ ஒண்ணு கிடைக்குது. இந்த மாதிரி அங்கங்க ஏதோ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது எல்லா துறையில இருந்து கிடைக்கும். இதுக்காக அந்த துறைகளை தெரிஞ்சு வச்சுக்கலாம். டேட்டாக்காக இல்லை, அந்த டேட்டாவை அடுக்கி கொடுக்கறதுக்காக இல்லை. ஜென் பத்தி ஜென்ல வந்து ஒரு பூடகத்தன்மை இருக்கு, அது வேணும். நவீன எழுத்துல, சமகால நவீன எழுத்துல அது ரொம்ப குறைச்சிக்கிட்டே போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே எடுத்து சொல்றவங்க ஆயிட்டாங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க. எனக்கு யூகிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பேஸே இருக்கு. எனக்கு 2 பிளஷர் வேணும். ஒண்ணு அதை வாசிக்கிற இன்பம் ஒண்ணு வேணும், இன்னொன்னு நானா உள்ள தொழாவை கண்டுபிடிக்கிற இன்பம் ஒண்ணு வேணும். இந்த இன்பம் தான் மேலானது. இது வழியா தான் அந்த கதை எனக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகும். என்னோட பழைய மாஸ்டர்ஸ் எல்லாரையும் புதுமை பித்தனோட ஒரு கதையில வரும், கடவுளும் கன்சாயம் பிள்ளைங்கள குழந்தைய அப்படி உறுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும், குழந்தையா அப்படி கேட்பார், கட்டை ஒரு பம்முவை கன்சாயம் பிள்ளை, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாம நான் சுத்த செய்வோம் அப்படின்னு. இந்த கதையோட கோருக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஆனா சிறுத்தொண்ட நாயனார் புராணம் தெரிஞ்சவங்களுக்கு அப்ப இவர் இப்ப பிள்ளைக்கறிக்காக நோங்கல இந்த பிள்ளைய அப்படிங்கிற ஒரு ஆறுதல் அந்த தகவனுக்கு வரும், வாசிக்கிறவனுக்கு வரும். அப்ப இது மாதிரி நுட்பங்களை உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு இந்த நுட்பங்கள் நிரம்பின ஒரு பிரதேசமா சென்று, நம்ம ஏற்கனவே அந்த ஒரு ஜென் குருநாதரோட கதை சொன்னோம் இல்லையா, அப்பஞ்சாரா, அது மாதிரி நிறைய இருக்கு. அதுல எனக்கு வந்து கவிதைகள்ல ஆர்வம் இருக்கிறதுனாலையும் தமிழ் கவிதையோட டிக்ஷன் சம்பந்தமா எனக்கு அதோட சொல்முறை,
அதோட அமைப்பு சம்பந்தமா எனக்கு கொஞ்சம் பரிச்சயம் இருக்கிறதுனாலையும் இதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி சென் கவிதைகள் தோணுது. அப்ப நான் அதை வாசிக்கிறேன், மொழிபெயர்க்க எல்லாம் பண்றேன். அந்த ஜென்கிற தளமே அப்படியான ஒரு தளம், ரொம்ப ஒரு பொயட்டிக்கான தளம், நிறைய ரகசியங்கள் நிரம்பி. அப்புறம் அது பார்க்குற ஆளை பொறுத்து தன்னை திறந்து காட்டக்கூடிய ஒரு அலவன்ஸும் உள்ள ஒரு சலுகை உள்ள ஒரு தளம் அது. இன்னொரு கதை சொல்லலாம். ஒருத்தர் வந்து ஒரு மொனாஸ்ட்ரியில தானும் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக போறார். வாசல்ல உட்காந்துருக்கார். தலைமை குரு அப்படிலாம் டக்குன்னு யாரையும் பார்க்க மாட்டார். நம்ம ஊர்ல கலெக்டரை பார்க்கறதுக்கு 4 டவாலியை தாண்டி போகணும், அது மாதிரி அவரை பார்க்கறதுக்கு 4 டவாலி மாங்க தாண்டி போகணும். அப்ப பெரிய இறுக்கமான அமைப்பு அது. அதே மாதிரி துறவிகள் அமைப்பு நம்ம நினைச்சோம், பெரிய சாம்ராஜ்யம் அது. அப்படி இருக்கும், டைட்டா இருக்கும் உள்ள. அப்ப அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் காத்திருந்ததுக்கு அப்புறம் உள்ள இருந்து ஒரு பெரிய, என்ன வார்த்தை சொல்லலாம் தமிழ்ல, பேசின் அது ஒண்ணு வருது. அது முழுக்க தண்ணீர் அது வருது. இந்த மாதிரி அவர்கிட்ட சொன்னோம். இவர் ஒன்று பக்கத்துல இருக்கிற ஒரு செடியில இருந்து ஒரு பூவை பறிச்சு அதுல போட்டு உள்ள கொஞ்சம் கொடுங்க, இவரை சேர்த்துக்கிறாங்க. என்ன நடந்தது? அது ரொம்ப தியேட்டரிக்கலா ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்போ நான் வந்து என் வயசுக்கு நான் அந்த வயசுல என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க, இவர் ஏற்கனவே நாங்க ஃபுல்லு இங்க அடுத்த ஆளுக்கெல்லாம் இடம் இல்லை, அதனால உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவர் சொல்றாரு போல் இருக்குதான், நீங்க இன்னொன்னு சொன்னீங்கன்னா அதுவும் போல் இருக்கு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, நீ எவ்வளவு பேர் வேணா இருக்கலாம்ப்பா, ஒரு தண்ணி மாதிரி அவ்வளவு பேரும், நான் வேற ஆள், என்ன நீ சேர்த்து பாரு உனக்கு தெரியும், பூவை பறிச்சு போடுறேன். அப்ப வேற ஆளுன்னு நீ வரலாம் உள்ள. இப்படி ஏகப்பட்ட இடைசந்துகள் உள்ள ஒரு இது, ஒரு புலம். அதனால எனக்கு அது பிடிச்சிருந்தது. அப்புறம் எனக்கு என்னோட கதைகள்ல வந்து சுந்தர ராமசாமி சொல்வார், தவளை பாய்ச்சல் நடைன்னு சொல்லுவார் தெரியுமா, ஒரு வரி அப்புறம் 2வது வரியை விட்டுட்டு 3வது வரி இப்படி எழுதி போகும் ஒரு முறை ஒண்ணு தமிழ்ல வந்து செயல்பட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல சென்று இருக்கு. அதனால நான் அதை படிக்கிறேன். மிச்சப்படி அதோட தத்துவ ஆழங்களுக்கும் எனக்கும் எந்த தத்துவ ஆழத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தப்படாம இருந்துரும் ரொம்ப கவனமா இருக்கு. நல்லா இருக்கு சார், தேங்க்யூ சார். அப்புறம் சார் முடிக்கல. ஓகே, வெரி குட் சார். அது நீங்க சொல்லிருங்க. அது வரைக்கும் இப்போ ஒரு விஷயம் தான், இப்போ மாற்று மெய்மை அதெல்லாம் சொன்னாங்க, அதை விட்டுருவோம். எனக்கு சும்மா உங்களை பேச வைக்கணும்னு நான் விரும்புறேன். உங்க லைஃப்ல ஆன்மீகத்தோட பங்கு என்ன சார்? ஆன்மீகம் நீங்க எதை சார் கருதுவீங்க? ஒருத்தரோட லைஃப்ல ஆன்மீகம் அப்படின்லாம் பேச முடியும். ஆன்மீகம் அல்லாத ஒரு தருணம் கூட கிடையாது அப்படின்னு ஒரு ஆன்மீகவாதி சொல்லுவோம். மெட்டீரியலா இல்லாத ஒரு தருணம் கூட கிடையாது அப்படின்னு ஒரு இடதுசாரி சொல்லுவோம். உளவியல் சாராத ஒரு தருணம் கூட கிடையாதுன்னு சைக்காலஜி சொல்லுவோம். இப்படி எல்லாம் ஒரே வாழ்க்கை தான் எல்லாருக்கும் வாழ கிடைச்சது. அந்தந்த துறைகள், அதுல இருக்கிற பண்டிதர்கள், அதுல இருக்கிற விற்பனர்கள், அவங்க ஒரு விதமா பார்த்து காட்டுறாங்க. அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ பொதுவா சொல்லுவாங்க, அரசியல் அல்லாத ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை சொன்னோடனே அவங்க சொல்லுவாங்க, அரசியல் அல்லாத ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றதுல ஒரு ஆன்மீக வறட்சி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம ரெண்டையுமே கேட்டுக்கலாம். நம்ம குன்றின் மேல இருந்து யாரையும் போய் பார்க்கலாம். அவங்க மோதிக்கிட்டோம், அவங்க முழு நேர வேலையை அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்மீகவாதியும் அறிவியல்வாதியும், ஆன்மீகவாதியும் இடதுசாரியும், அவங்க எல்லாம் நல்லா சண்டை போடட்டும். நம்ம வந்து இந்த WWF குழந்தைகள் பார்க்கல அது மாதிரி சந்தோஷமா பார்ப்போம். யாரோ அடிக்கிறா, யாரோ அடி வாங்குறா, நமக்கு என்ன வந்தது? வேடிக்கை கிடைக்கும். இப்படிதான் நீங்க வந்து மொத்த லைஃப்ல ரொம்ப ஈடுபாட்டோட பண்ற வேலைகள் அம்பட்டுமே கூட உங்களுக்குமே வேடிக்கை தான். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்யும் போதுதான் ரத்த கொதிப்பு இருக்கும், அதுக்கு ஆட்படும் போதுதான் ரத்த கொதிப்பு இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப சிக்கலான இடத்துல மாட்டி தப்பிச்சு வந்த ஒரு நாள் இருக்குல்ல, என்கிட்ட சொல்லும்போது சிரிக்க சொல்லிட மாட்டீங்களா? ஆனா இருக்கும்போது அப்படியான ஒரு விஷயம் தான். அப்ப நீங்க மொத்தத்தையுமே வந்து 3வது மனிதனா இருந்து பார்க்க முடியும். இதுவுமே வந்து இங்க ஒரு உபனிஷத கருத்து ஒண்ணு இருக்கு. மேல்கிளை குருவி, கீழ்கிளை குருவின்னு ஒண்ணு. கீழே குருவி உட்கார்ந்து ஒரு பழத்தை அப்படியே அணுவா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும். மேல ஒரு குருவி உட்கார்ந்துருக்கும், அது இது சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு எல்லாமே தெரியும்.
பழம்னு ஒன்று இருக்கு, பசின்னு ஒன்று இருக்கு, இது சாப்பிட்டா அது தனியும், ருசின்னு ஒன்று இருக்கு, அது வந்து நல்ல நிதானமா ஆசையா சாப்பிட சொல்லலாம், இவ்வளவு தெரியும். ஆனா அதோட பிசிக்கல் டச் மட்டும் அதுக்கு இருக்காது, தொடுகை இருக்காது. மிச்சப்படி இந்த 2 குருவியும் சேர்ந்து குருவிங்கிற ஒரு யூனிட் அது. அப்படி நீங்க வேடிக்கை பார்க்க முடியும். நான் அப்படிதான் பார்க்கிறேன். நான் எனக்கு நடந்ததையும் அப்படிதான் பார்க்கிறேன். நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். அது ரொம்ப மாயமான சாதாரண சம்பவம். நான் ஒரு விஷயம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், புளி உப்புமான்னு ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கு நான் தயிர் விட்டு சாப்பிடுவேன். அது ஒரு வினோதமான காம்பினேஷன். அது என் மருமகன் வரான், நம்மம்மா புளிமாக்கு போய் தயிர் விட்டு சாப்பிடு அப்படின்னு கேட்குறான். ஆமாடா, புளிமாக்கு தயிர் விட்டு சாப்பிட்டா அந்த வாக்கியம் போயிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், அப்படிதான் நான் சொல்லணும். நான் அப்படி சொல்லலை. நான் யார், எனக்கு என்னைக்கு அத்தாரிட்டி இருக்கு? எனக்கு பிடிக்குது, நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதானே. அவ்வளவு எளிமையான விஷயம். உங்களை நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப தமாஷா இருக்கும். ரொம்ப தமாஷா. சட்டை போட்டுக்கிறது, சட்டைக்கு பட்டன் போட்டுக்கிறது, போட்டுக்காம இருக்கிறது, எல்லாமே தமாஷா இருக்கும். ஆமா, கண்ணாடி முன்னாடி இருக்கும்போது நீங்க வந்து வடிவேலுவை பார்க்கும்போது எவ்வளவு சிரிக்கிறீங்க, அவ்வளவு உங்களை பார்த்து சிரிக்க முடியும். அவ்வளவு கோமாளித்தனமா தான் வாழ்க்கையை நடத்திருக்கோம். யாரும் விதிவிலக்கு இல்லை. சில பேருக்கு மேடையில மைக்ல சொல்ற தைரியம் இருக்கும், சில பேருக்கு அப்படிங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா அவர் தன்னை பார்த்து சிரிச்சது, தன்னை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் ஸ்கேனர். அவர் நம்மளாம் ரைட்டர்ஸ். நீங்க சொன்னது ரொம்ப சரி சார். நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் உங்கள்கிட்ட கேட்க நினைச்சு அந்த கேள்வியெல்லாம் வேற, கேட்டுட்டு இருக்க கேள்வியெல்லாம் வேற. ஆமா, நானுமே சொல்ல நினைச்ச பதிலாம் வேற. ஏதோ ஒரு தப்பான பிம்பத்தை 2 பேரும் சேர்ந்து உருவாக்கி. நல்லா இருக்கு. உங்க மனைவி பத்தி சொல்லுங்க சார். நல்ல பொம்பளை. இல்ல ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. பொது இடத்துல இதை தவிர வேற ஒரு சொல்லு சொல்லக்கூடாதுங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒத்தரா வந்து கேட்டுங்க, ஒத்தருக்கு ஒண்ணு சொல்லுவேன். இல்ல, நாங்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு அந்யோன்யத்தை நாங்க ஃபீல் பண்ண போறோம் சார். முதல்ல இருந்தே அப்படிதானே சார்? ஆமா, நீங்க இந்த ஜெயமோகன் பேசும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும். கவனிச்சேன் சார். நாங்க பார்த்த 15வது நிமிஷம் நண்பர்கள். ஆமா சொன்னார். மனைவிக்கு அவ்வளவு நேரம் போதுங்க. ஒரு ஆயுள் காலம் வாழ்ந்து முடிச்சுட்டா முடிவு கிடைக்கிறது இல்ல. ஆரம்பத்திலே தெரியும். அவங்க என்னோட பெரும் பாக்கியம். அவங்க எனக்கு அவங்க அப்படி நினைக்கிறாங்களான்னு தெரியாது. நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். இல்ல, நீங்க பேசும்போதுல சொன்னீங்க அவங்க வந்து என்னோட லைஃப்ல வந்து மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி என்னோட தாய் குடும்பத்தோட என்னோட உறவு நிலை வந்து அவ்வளவு சீரானதா இல்லை. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தாய் குடும்பத்தோட என்னோட உறவு வந்து ரொம்ப சீர்கட்டுருச்சு. எனக்கு 3 அண்ணம்மா, 2 அண்ணங்க காலமாயிட்டாங்க, ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் ரொம்ப முடியாம இருக்காரு. பெரிய அண்ணங்க 2 பேரும் அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தது. 3வது அண்ணன் மட்டும்தான் மனமாகாதவரா இருந்தார். அவர் தான் என்னையும் அம்மாவையும் பொறுப்பெடுத்துக்கிட்டார். ஆசையா தான் பொறுப்பெடுத்துக்கிட்டார். ஆனா அவசரப்பட்டு எடுத்துக்கிட்டோமோன்னு அவருக்கு தோணிக்கிட்டே இருந்தது அவர் காலமாகிற வரைக்கும். ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தரை பரிபாலிக்கிறது இல்லையா, ரொம்ப கஷ்டம். நான் அப்பவே அப்படித்தான் இருப்பேன். திடீர்னு சட்டையை போட்டு வெளியில போறேன்னு கூட சொல்லாம இறங்கி போயிருவேன். அப்போ ஒரு கட்டம் வரைக்கும் அடிச்செல்லாம் பார்த்தாங்க. சொல்லாம போறான், சொல்லாம போவியான்னு அடிப்பாங்க. அப்புறம் SSLC முடிக்கிற வரைக்கும் தான் நல்லா இருக்கும். காலேஜுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நீங்களும் பெரிய ஆள் ஆயிடுவீங்க. குடும்பம் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும். வெளியில போயிட்டு ஏதோ வந்துகிட்டு இருக்காங்க, இந்த ஆறுதலே பெரிய ஆறுதலா இருக்கும். அப்ப நான் முழுக்க அவைல் பண்ணுவேன். முழுக்க எங்க அண்ணனை வந்து சீட் நுனி கொண்டு வரணும்னா சட்டையை போட்டு வெளியில அவன் முன்னிலேயே உட்காந்து. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ அவங்களோட எனக்கு எப்பவுமே ஸ்ட்ரெயின் ரிலேஷன் தான். ராத்திரி 1 மணிக்கு சண்டையை போட்டு பெட்டியை தூக்கிட்டு நான் வெளியில போறேன்ட்டு போயிடுவேன். நான் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா பாக்கெட்ல பணம் இருக்கும், அது வரைக்கும் அண்ணன் தானே பைசா கொடுக்கணும், அப்பெல்லாம் போக முடியாது. அப்புறம் அவனும் வந்து ராத்திரி வந்து தாட்சி போ, வீட்டை விட்டு வெளியில போகணும். சரி, நானும் போயிடுவேன். போகும்போது வாசல்ல என்னோட அண்ணியும் என்னோட அண்ணன் பொண்ணு, நான் வளர்ந்து பொண்ணு, அவ 2 பேரும் கண்ணீரோட வாசல் இருப்பாங்க. நான் இவ்வளவு பார்த்து கண்ணை காமிச்சேன் வந்துருவேன் சொல்லிட்டு போறேன். முழு கோபத்துல இருப்பேன். என் அண்ணனை மிரட்டிட்டு வந்திருப்பேன். எங்க அம்மா கண்ணீர் விட்டுட்டு இருப்பா. பையன் அவ்வளவுதான், ஒரு பையன் எல்லாம் போயிட்டாங்க நமக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பா. நான் இவ்வளவு பார்த்து கண்ணை காமிச்சிட்டு போயிடுவேன். அப்புறம் ஒருவேளை அப்படி போக முடியாத அளவுக்கு ரொம்ப முட்டிடுச்சுன்னா எங்க அண்ணன் வந்து அதிகாலையில் அவனுக்கு ஞானம் வரும்.
ஐயா ரொம்ப பேசிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவான். ராமநாதபுரத்துக்கு எங்கதான் பஸ் ஏறி போவான்ட்டு வந்து எல்லாம் மனசுல வச்சுக்காரா வந்துரு அப்படிமா. சில சமயம் வந்து இப்படி சொல்றதுக்கான ஸ்பேஸ் கூட இல்லாத அளவுக்கு பெரிய சண்டை வந்து அண்ணியை கூட்டு வருவோம். ஆமா, இதையும் தாண்டி ஒரு தடவை போச்சு பாஸ்கர், நம்ப மாட்டீங்க. அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்றேன் நானு. ராமநாதத்துக்கு வந்துட்டான். வந்தவன் வந்து எதுக்கு வந்திருக்கான்? அவன் சொல்ல என்னோட 17 வயசு பெரியவர். ஆனா எங்க குடும்பங்கள்ல அப்படிதான், அண்ணா வந்தான் போனான் அப்படின்னு பேசிதான் போறாங்க. என்ன சமாதானம் பண்ண வந்திருக்கான். நான் பெரிய ஸ்மோக்கர், வீட்டுக்கு தெரியும். அதுக்கு அண்ணன் முன்னாடி சிகரெட் குடிக்க முடியாது. அப்ப நான் கண்டெய்னர் ஒரு 4-5 மணி நேரம் நான் அரை மணி நேரத்துக்கு ஒருத்தங்க சிகரெட் குடிச்சுட்டே இருக்கேன். கண்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப இவனை கூப்பிட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து அவ்வளவு நேரமும் அந்த சண்டேல ஏதோ அவன் சொன்னான்ல, எனக்கு கோவம் வந்தது இல்லை, அதைத்தான் இப்ப சொல்லிட்டு அவரே என்ன. அப்ப எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் சொல்லி சண்டை வந்து அதுக்கு நான் பதில் சொல்லித்தான் வந்திருக்கேன். புட்டிட்டு இவன் என்ன சமாதானம் பண்ண வந்து அதையே திரும்ப சொல்றான். இப்ப நான் என்ன அதிதி தொந்தரவு பண்ணலாமா? விருந்தாளியை படுத்த முடியாது. இவ்வளவு தூரம் தேடி வேற வந்திருக்கான். பொறுமையா கேட்டுட்டு அப்புறம் அப்பெல்லாம் வந்து பஸ்ல கீழே டிக்கெட் கொடுப்பாங்க. அதை எடுத்து இவனுக்கு பஸ்ல உட்கார வச்சுட்டு டிக்கெட்டை கையில வாங்கிட்டு திரும்ப புத்தி சொல்றான். அதே புத்தி சொல்றான். கடைசியா நீ வந்துரு அப்படின்னா, சரி அப்படி ஒரு வார்த்தை போதும்ல, நம்ம இப்படித்தான் இருந்திருக்கு. அப்போ தாய் குடும்பம் திருப்பி இன்னொரு உறவுக்குள்ள போறோம், இன்னொரு பெரும் குடும்பத்துக்குள்ள. நான் வாக்கப்படுறேன்ல இன்னொரு குடும்பத்துக்கு, அப்படித்தானே? பொம்பளை மட்டும் தான் வாக்கப்படுறாங்க. அப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. அப்போ முதல் இன்ஸ்டன்ஸ்ல இருந்தே இந்த அம்மா வந்து நான் ஈஸியா இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கு. இன்னி வரைக்கும் இன்னைக்கு வீட்டுல தனியா தான் படுத்திருக்கு. நீ பாட்டுக்கு போய் நான் வரியான்னு கேட்டேன். அவருக்கு காலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, 5-6 மணி நேரம் உட்காந்துருக்க முடியாது, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டாங்க. தேவதை யோகம் தான். நானும் அந்த அம்மா என்ன இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல தேவன் அப்படின்னு சொல்லணும்னு முயற்சி பண்றீங்களா? நடந்துக்க தெரியல. அப்புறம் இதுல வந்து நாகப்பட்டில வந்து உங்க நண்பர் அவர் சொல்றாரு, எனக்கு குடும்பங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் எனக்கு இல்லாம இருந்துச்சு, நான் இவன் விட்ட போன பிறகு நான் குடும்பங்கிற ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நண்பர்களுக்கு நீங்க கொடுக்குற அகாமடேஷன் தெரியுது இல்லை? எப்படி சார் அந்த இயல்பு முதல்ல இருந்தே இருக்கு? அதுக்கு முதல் காரணம் சுந்தரராம் சார். அவர் வந்து அவரை தேடி வர்ற இளைஞர்கள், இளந்தலைமுறை எழுத்தாளர்கள், யாருன்னே தெரியாத, அவங்க எழுதுவாங்களாங்கிற உத்தரவாதமே இல்லாத எல்லாரையும் சம பாவத்தோட நடத்துவார். அவரோட வீட்டுல போய் நம்ம நாள் கணக்கா தங்க முடியும். அவரோட மேஜையில சாப்பிட்டு, அவரோட படுக்கை அறையில உட்காந்து, நாங்கெல்லாம் ரொம்ப வெடலத்தனமா இருக்கோம். அங்க உட்காந்து சிகரெட், அவரோட பெட்ரூம்ல உட்காந்து, அவர் ரொம்ப ஆர்கனைஸ்டான ரொம்ப டிசிப்ளின்டு மனுஷன். சிகரெட் ஆஸ்ட்ரே அவர் எடுத்தது. எனக்கு 25 வயசு பெரியவர். அப்படிலாம் பண்ணிருக்கோம். அப்புறம் அவரோட கதை ஒண்ணு அந்த சமயத்துல வந்திருக்கும், அதை பத்தி அபிப்பிராயம் சொல்லுவோம். சரியா வர சார் வேற சொல்லுவோம், எல்லாத்தையும் பொறுத்துக்குவார். அப்போ எனக்கு நான் கோயில்பட்டுல தனியா திருமணமாயி நானும் மனைவியும் தனியா ஒரு வீடு, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வரும்போது எனக்கு மனசு முழுக்க சுந்தரராம் சாமி நினைச்சிருக்கேன். அப்போ இந்த வீட்டுக்கு வர்ற எல்லாருமே சுந்தரராம் சாமி வீட்டுக்கு போற மாதிரி ஈஸியா இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் இயல்பாவே இந்த அவை முழுக்க இருக்காங்க இல்லையா, இவங்களோட பல பேரோட பேர் எனக்கு தெரியாது. பேர் தெரிஞ்ச மாதிரி அவங்க எனக்கு நண்பர் ஆயிடுவாங்க. என்னோட ஒரு கதையை படிச்சதுனால அவங்க வாசகர்லாம் சொல்ல மாட்டேன். என்னையே நான் எழுத்தாளர் நினைச்சுக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஏதோ கொஞ்சம் கதையெல்லாம் எழுதுறேன். யாராவது கவிஞர் இவன் அந்த காலத்துல சொல்லுவாங்க, கவிஞர் இவன், அப்ப யாரையோ சொல்ற மாதிரி அது நான் இல்லையே அப்படின்னு தான் தோணும். அதெல்லாம் ஓட் பண்ணிக்க மாட்டேன். கவிஞர்னு சொன்னாங்க, அது சில பொறுப்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கடைபிடிச்சாங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்ம சுதந்திரமா நம்ம ஓட்டுக்கிறேன்னு போயிடுவோம், சுதந்திரமா கதை எழுதிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு கதை எழுதுவோம், ஒருத்தர் சார் நீங்க உங்களை மாடர்னிஸ்ட்னு சொல்லிக்கிறீங்க, இந்த கதை மாடர்னிசத்துக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கேன். அப்ப நான் வந்து என் கதைக்கு ஒரு சமாதானம் சொல்லணும், இவருக்கு ஒரு சமாதானம் சொல்லணும், மாடர்னிசத்துக்கு ஒரு சமாதானம் சொல்லணும். எல்லாம் ஆகிற வேலையா அது? அதெல்லாம் வேண்டாம். நம்ம இயல்பா இருக்கலாம். கதைக்கு 2 எண்டு தான் இருக்கு. என் கதை உங்களுக்கு பிடிக்கல, இந்த 2 எண்டுல இருந்து மட்டும் தான் நம்ம பேசணும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே நீங்க சேகரிச்ச நாலேஜ் சம்பந்தமானது. நான் அதே விதமான நாலேஜ் நான் சேகரிக்காம இருக்கேன். இப்போ போஸ்ட் மாடர்னிசம் ஒரு ஃப்ரேஸ், இதை வந்து எல்லாருக்கும் ஒரே அர்த்தம் தரக்கூடியது அல்ல. போஸ்ட் மாடர்னிஸ்ட்னு தன்னை கிளைம் பண்ற ஒருத்தர் வந்து உங்க கதை போஸ்ட் மாடர்னிஸ்ட் சொல்றேன், அவன் முட்டாத்தனமா சொல்றான், உங்க கதை போஸ்ட் மாடர்னிசமே இல்லையேன்னாக்க, ஆமா ஒரு முட்டாத்தனமா சொல்லிருக்கலாம் தான் நான் சொல்லுவேன்.
இல்லைங்க போஸ்ட்மார்டம் இப்படி ஒரு அம்சம் இருக்கு, இதை நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் அப்படிலாம் சமாதானம் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். உங்க டாக்டர் உங்களை பத்தி ஒன்று சொன்னாங்க சார். நீ இந்த 2 பாட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி பாடுவீங்க, ஒரு தடவை பாடுங்க சார். இல்ல அது முறை இல்லை. அது வந்து அவ குழந்தையா இருந்தப்போ அவளுக்கு ஒரு entertainment. அவ்வளோ அடல்ஸா உட்காந்துருக்கு. இல்ல 2 பாட்டை எப்படி மிக்ஸ் பண்றீங்க? ஒண்ணு இல்ல, இந்த கண்மணி அன்போடு ஆமா ஆமா அதே அந்த சொன்னாங்க. டியூன் இருக்கு, அது கண்மணி அன்போடு ஓ, அப்படி. காதலன் நான் எழுதும் டியூன் நம்மளோடது இல்ல, டியூன் வேற பாட்டோடது, வரிகள் வந்து இந்த பாட்டோடது. இது ஒரு கேம் தான். அப்புறம் இது சரியா வரல, இது தாளம் தட்டுதும்பா. உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா சார்? உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா? தெரியாதனாலதான் இவ்வளவு ஆசையா சங்கீதம் கேட்கிறேன். தெரிஞ்சதுன்னா வேற ஒரு அனலிட்டிக்கல் மைண்ட் ஒன்று வந்துடும், இது சரியில்லையே அப்படின்னு தோணும். அதுலயேதான் எனக்கு அது கொடுக்கக்கூடிய இன்பம், இதம், அது கொடுக்கக்கூடிய ஆசுவாசம், அது முக்கியம். இந்துஸ்தானியில் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனாலதான் அதை வச்சு 2 நாவல் எழுத முடியும். தெரிஞ்சிருந்தா ஒண்ணுமே எழுத, ஒரு விமர்சன கட்டுரையோட எழுதிருக்கலாம். இப்ப நாவல் எழுதணும்னு சொன்னா அறகுறையா தெரிஞ்சு அது உள்ளுக்குள்ள புழங்கக்கூடிய அசட்டு தைரியமும் இருந்ததுன்னா நாவல் எழுதி எந்த துறையா இருந்தாலும் எழுதிருக்கேன். இசை விழா பத்தி குறிப்பிட்டாங்க சார், அது எங்க நடக்குது? அது நீங்க ரெகுலர் புனேல நடக்குது, சவாய் கந்தர்வா ஃபெஸ்டிவல். அது ஒரு 50 வருஷமா நடக்குது. பீம்சென் ஜோஷி நடத்திக்கிட்டு இருந்தாரு, இப்ப அவரோட பையன் நடத்துறாரு. ரொம்ப பெரிய இசை விழா. ஒரு 4 நாள் நடக்கும், ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் நடக்கும். 4 நாள்ல ஒரு 30-35 கச்சேரி நடக்கும், தொடர்ந்து நடக்கும். சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி இப்பெல்லாம் 12 மணிக்கு நிறுத்திடுறாங்க, கவர்மெண்டோட ஸ்டிபுலேஷன் இருக்கு. நான் போன முதல் வருஷத்துல அதிகாலை 4 மணி வரைக்கும் கச்சேரி. கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து விடிய நடக்கும். கடைசியில நல்ல பொழுது புலர்ந்ததுக்கு அப்புறமா பிரபா அத்ரேன்னு ஒரு சிங்கர் இருக்காங்க, ரொம்ப வயசானவங்க. அந்த அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க, அவங்க தான் கடைசியா பாடுவாங்க. அப்படிதான் முடியும். அப்புறம் அவங்களோட குரு அந்த சவாய் கந்தர்வாவோட பழைய 78 RPM ரெக்கார்டு ஒன்று இருக்கு, அதை பிளே பண்ணி அந்த இதை முடிப்பாங்க. ரொம்ப சல்லுஸ். 350 ரூபா தான் சீசு டிக்கெட். ஸோ ஒரு 350 ரூபா 35 கச்சேரி. ஒரு கச்சேரிக்கு 10 ரூபா தான் செலவு பண்ணிட்டு 10,000 பேர் உட்காந்து கேட்பாங்க. நல்ல கொற்ற பனியில கேட்பாங்க, குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருப்பாங்க, ஒரு செல்போன் சத்தம் கேட்கும். ரொம்ப டெடிகேட்டட் ஆடியன்ஸ். அங்க உட்காந்து பாட்டு கேட்கறதே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அது பீம்சென் ஜோஷியோட மறைவுக்கு அப்புறம் அது ஒரு கார்பரேட் அஃபேரா மாறிக்கிட்டே இருக்கு. நிறைய ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் 1.5 மணி நேரத்துக்கு மேல யாரும் பாடக்கூடாதுன்னு ஒரு இது பண்ணுறாங்க. அப்பதான் அதிக பேரை அகாமடேட் பண்ண முடியும். 2வது சிடி எவ்வளவு நேரம் தான் ஓடும். அப்ப இப்பதான் சிடி இல்லாம போயிருக்கு, ஒரு சிடிக்கு தக்கன பாடினா போதும், அந்த மாதிரிலாம் வந்தது. அப்ப அது ஒரு சலிக்க ஆரம்பிச்சு. இப்ப இதை விட பழமையான இன்னொரு விழா, அதுக்கு நான் போயிருக்கேன். ஜலந்தர்ல நடக்குது, 150 வருஷமா நடக்குது. ஆமா, ஒரு கோவில், மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி ஒரு கோயில், அந்த கோயில் வளாகத்துக்குள்ளேயே நடக்கும். ஒரு 1000 பேர் உட்காந்து கேட்பாங்க. ரொம்ப பிரமாதமா, நல்ல குளிர் இருக்கும், நல்லா இருக்கும். வாசல்ல குலோப் ஜாமுன்லாம் வைப்பாங்க.